Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. அரசு மருத்துவமனைகளில் தூய்மையை உறுதி செய்ய சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், இந்த உத்தரவுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கு சுகாதாரத்துறை? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த சில வாரங்களாகவே அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல தூய்மை என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் போதிய அளவுல பணியாளர்கள் அந்த தூய்மை பணிகள்ல ஈடுபடுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக மக்கள் மத்தியில முன்வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து பல்வேறு எம்எல்ஏக்களும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள்ல ஆய்வு நடத்திய போது இது போன்ற விவகாரங்கள் என்பது தெரிய வந்த நிலையில தற்போது சுகாதாரத்துறை ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பா அரசு மருத்துவமனைகள் மற்றும் பொது சுகாதார மையங்கள்ல தூய்மை தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறை தரப்புல சம்பந்தப்பட்ட முதல்வர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அரசு மருத்துவமனைகள்ல சிகிச்சை வார்டுகள், கழிவறைகள் மற்றும் சுற்றுப்புறம் முழுமையாக தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதை சுகாதாரத்துறை வலியுறுத்தியிருக்கிறாங்க. அனைத்து வார்டுகளிலும் படுக்கைகள் சீராக அமைப்பது, படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணை கவர்களை சுழற்சி அடிப்படையில துவைத்து கிருமி நீக்கம் செய்து தொடர்ச்சியாக பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து வார்டுகளின் கழிவறைகளையும் சுத்தமாக பராமரிக்க வேண்டும். மருத்துவ வளாகம் முழுவதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். போதிய அளவு கிருமி நாசினி இருப்பு வைத்துக் கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாம கழிப்பறைகள் முறையாக தூய்மைப்படுத்துவதை உறுதி செய்ய பதிவேடுகளை முறையாக பராமரித்து ஒவ்வொரு முறையும் சுத்தப்படுத்தும் போது பராமரிப்பு பணியாளர்கள் மூலம் அதனை பதிவிட வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை தீவிரப்படுத்துமாறு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம வார்டு, கழிவறை சுத்தமாக பராமரிக்கப்படாத தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட செவிலியர்கள், பணியில் இருக்கக்கூடிய செவிலியர்கள், கண்காணிப்பாளர்கள் உடனடியாக மருத்துவர்கள் உறைவிட மருத்துவ அதிகாரியிடம் தெரிவித்து ஆய்வுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. மின்சாதனங்கள், சலவை எந்திரங்கள் முறையாக செயல்படுவதை கண்காணிக்க வேண்டும். திடக்கழிவுகள் அகற்றுவது தினசரி அடிப்படையில் அகற்ற வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சுகாதாரமான முறையில் உணவு தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும், உணவு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம மருத்துவ பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள் நோயாளிகளை கண்ணியமான முறையில நடத்துவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவெளியில வைக்கப்படக்கூடிய நிலையில், எனவே மருத்துவ பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள் நோயாளிகளை கண்ணியமான முறையில நடத்த வேண்டும். நோயாளிகள் மற்றும் உறவினர்களிடம் மருத்துவ பணியாளர்கள் லஞ்சம் பெறுவதை தவிர்க்க வேண்டும். லஞ்சம் தொடர்பான புகார்கள் எழக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் ஊழியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாம ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல தூய்மை தன்மையை சம்பந்தப்பட்ட பொது சுகாதாரத்துறை இயக்குநர்கள், மாவட்ட அளவிலான இயக்குநர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகளின் தூய்மையை உறுதி செய்ய தேவையான தகுந்த ஒப்பந்த பணியாளர்கள் தேவைக்கு ஏற்ப நியமித்துக் கொள்ளவும் அந்த வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.